Hey guys, ஹோண்டாவோட நியூ மாடல் 125cc கிளாசிக் ரெட்ரோ பைக் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 இருக்கிற ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோண்டாவோட 125cc கிளாசிக் ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் 1,10,000 ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன பைக் என்ன கான்ஃபிகரேஷனில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹோண்டாவோட 125cc பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டரான டிசைன் பேட்டர்னில் தான் வரப்போகுது. ஸோ ஒரு கிளாசிக்கான டிசைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாசிக்கான ரெட்ரோ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 1 lakhல வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லாட்டி பேஸ் மாடல் 1,10,000ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான கிளாசிக்கான பைக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஹோண்டாவோட 125 பொறுத்த வரைக்கும் 1,10,000 கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஸ்பீட் அப்படின்னாலே கண்டிப்பாக முழுக்க நமக்கு மைலேஜ் ஓரியன்டான பைக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ பெரிய அளவுக்கு இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மைலேஜ் மினிமமாக 65 km/லிட்டராவது நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா SP 125க்கு மேலே தான் பொசிஷன் பண்ண போகிறாங்க இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப் எல்இடி டெயில் லேம்ப் இல்லிங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான சீட்டாக இருக்கட்டும் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கிக் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்பவே சூப்பராக சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு புது கிளஸ்டர்ன மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு 125cc இந்த மாதிரி டபுள் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டர்ன் இண்டிகேட்டராக இருக்கட்டும் இல்லாட்டி மற்ற விஷயங்கள் நீங்கள் ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்க்கறதுக்கும் ரொம்பவே டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சனி டைம்லையுமே நல்ல பிரைட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த கிளஸ்டரில் கிடையாது. ஒரு நல்ல கிளஸ்டராக இருக்குது. நியூட்ரலில் இருக்கா, எத்தனாவது கியரில் இருக்குது, நிறைய விஷயங்களை உங்களால் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்போக் வீல்ஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அலாய் வீல்ஸில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்போக் வீல்ஸ் அப்படிங்கும்போது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இது ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படிங்கும்போது கிளாசிக்காக ரெட்ரோ அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக அந்த விண்டேஜ் மாடல் ஸ்டைலெலாம் நமக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரியான ஸ்போக் வீல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 17 inch கொடுக்க போகிறாங்க. நல்ல வைடான நல்ல ஒரு ப்ராடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் உங்களுக்கு நைட்ராக் ஷாக் அப்சர்வர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மைலேஜ் தான் முக்கியம் அப்படிங்கும் போது இந்த ஒரு கிளாசிக் ரெட்ரோ பைக் கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R, டிவிஎஸோட ரைடர் 125 இந்த மாதிரியான பைக்கை டார்கெட் பண்ணி தான் ஹோண்டா இந்த ஒரு கிளாசிக் ரெட்ரோ பைக்கான 125cc பைக்கை இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல வேல்யூ ஃபார் மணி, பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். மைலேஜ் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தரமான பைக்கை ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் மந்தில் நமக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,10,000 மட்டும் நாங்கள் 1,20,000 கூட நம்ம நம்பி வாங்கலாம். மைலேஜ் அந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல ஓரளவுக்கு பெஸ்ட்டான கிளஸ்டராக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற வகையில் கொடுத்துருக்காங்க. கிராப் ரேல்ஸாக இருக்கட்டும், லைட்டிங் செக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த 125cc அப்கமிங் மந்த்ஸில் இந்தியாவில் லான்ச் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.